எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் குடும்பத்தோட பண்ணாரி அம்மனை தரிசனம் பண்ண கிளம்பிட்டோம். சரியான கூட்டம். அமாவாசைங்கிறதுனால டிக்கெட் எடுத்தோம். 2 மணி நேரம் கழித்து தான் அம்மனை தரிசனம் பண்ணோம். ஆனால் சூப்பர் தரிசனம். அம்மனை தங்க கவசத்தோடு பார்த்தோம். முடிச்சுட்டு அங்கேயே லஞ்சு தக்காளி பிரியாணியும் தயிர் பச்சடியும் கொண்டு போயிருந்தோம். அங்கேயே முடிச்சிட்டோம். ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி பிரியாணி பொருளெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு மல்லித்தலை புதினா தலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கலருக்கு காஷ்மீர் சில்லியும் கறி மசாலா பவுடரும் போட்டு தயிர் 1/2 டம்ளர் ஊற்றி நல்லா வதக்கிவிட்டு தக்காளியெல்லாம் வெந்த பின்னாடி நமக்கு தேவையான அரிசியாக கழுவி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி. அது கூட தயிர் பச்சடியும் எடுத்துகிட்டு போனோம். சாப்பாடு முடிச்சுட்டு சத்தியமங்கலத்துலேருந்து கோபி போகிற வழியில் நஞ்சை புளியம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பங்களாபுதூருங்கிற சூப்பரான ஒரு ஆறு ஓடுது. குழந்தைகள்லாம் அங்கே சூப்பராக குளித்து விளையாண்டு என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நைட்டு வரும்போது கடையில் டின்னரை முடிச்சுட்டு நைட் 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நீங்கள் பண்ணாரி போனீங்கன்னா இடையில இருக்கிற அந்த ஆறை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.